ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து ஏன் இன்னும் டாப் அடிக்கல, டாப் அடிக்கிறதுக்கான ஏதாவது இண்டிகேட்டர் சிக்னல் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து ஏதாவது சினாரியோ இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேனிக்கில் இருப்பீங்க. ஆல் டிசிஷன் ஏன் வரல, இன்னும் எதுக்கு வந்து லேக் ஆகுது, என்ன தான் நடக்குது மார்க்கெட்டில், எப்போ தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசியோட டாப் வந்து எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு சினாரியோ இருக்குது, ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பிடிசி லாக் ரெக்ரெஷன் இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து இந்த இண்டிகேட்டர் என்னன்னா பிடிசியோட சைக்கிள் வந்து கரெக்டாக இதுவரையும் நமக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போது பிடிசி வந்து 95,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிடிசி வந்து எப்போல்லாம் வந்து க்ரீன் லைனில் இருக்குதோ அப்போல்லாம் வந்து பிடிசி பாட்டம் இருந்திருக்கு. எப்போல்லாம் வந்து ரெட் லைனுக்கு மேலே போதோ அப்போல்லாம் வந்து பிடிசி வந்து டாப் அடிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இப்போது 2011 ஜூனில் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் டாப் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2013 நவம்பரில் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் டாப் அடிச்சிருக்கு, பிடிசியும் டாப் அடிச்சிருக்கு. 2017 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா பிடிசியும் டாப் அடிச்சிருக்கு, ரெட் லைன் அடிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2021 வந்து பிடிசி ரெட் லைனுக்கு மேலே போயிருக்கு, அதுவும் டாப் அடிச்சிருக்கு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிடிசி இன்னும் ரெட் லைனுக்கே போகலை. ஓகேவா? நல்லா பாருங்கள், பிடிசி இன்னும் ரெட் லைனுக்கே போகலை. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெட் லைன் மேலே செகண்ட் ரெட் லைன். ஓகேவா? செகண்ட் ரெட் லைன் போனால் தான் வந்து பிடிசி டாப் அடிக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இப்போ நடக்குதுன்னா, பிடிசி இன்னும் ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கே போகல. இங்கே பாருங்கள், இங்கே மேலே வந்து ரெட் லைன் இருக்குது, அங்கேவே போகல இன்னும். சரிங்களா? ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அடுத்த ரெட் லைன் கிட்ட போகணும். ஸோ அது போனால் தான் வந்து பிடிசி டாப் அடிக்கிறதுக்கு இங்கே நிறைய சான்ஸு இருக்குது. சரிங்களா? ஸோ ஆனால் வந்து இன்னும் நமக்கு ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கே போகல. இப்போ தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து ஏன் இன்னும் சைக்கிள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ட் சீசன் எப்போ வரும், என்ன தான் நடக்குது, லேக் ஆகுது, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போதே, இப்போ தான் ஆல்ட் சீசன் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் பேனிக்கில் இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறத வந்து ஃபுல்லாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா? ஸோ சேம் தான், பிடிசி டாமினன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். பிடிசி டாமினன்ஸில் தான் உங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ் நான் சொல்ல போகிறேன். அதாவது வந்து பிடிசி டாமினன்ஸில் பாட்டமில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதாவது இங்கே வந்து நான் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் வந்து நான் பாட்டம் வந்து கால்குலேட் பண்ணுறேன். போன ஆல்ட் சீசன் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, பாட்டம்லேருந்து ஒரு 156 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து டாமினன்ஸ் வந்து டாப் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் 156 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. ஓகேவா? டாமினன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 156 வாரத்துக்கு அப்புறம் தான் பாட்டமில் இருந்து 156 வாரத்துக்கு அப்புறம் தான் இறங்கியிருக்கு. ஓகேவா? அதுக்கு போன முதன டாமினன்ஸ் எப்போலேருந்து இறங்கியிருக்கு அப்படின்னா, அதே தான். இங்கே டாமினன்ஸ் சார்ட்டே வந்து கரெக்டாக 154 வாரம் தான் இருக்குது. சரிங்களா? 154 வாரத்துக்கு அப்புறம் தான் 2017 ஆல்ட் சீசனே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 2021 ஆல்ட் சீசன் வந்து பாட்டமில் வந்து 156 வாரத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இது வந்து பாட்டம். ஓகே, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸோட பாட்டம். இங்கே கரெக்டாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா 156 வாரம். சரிங்களா? ஸோ இந்த வாரம் தான் 156வது வாரம். சரியா? நல்லா பாருங்கள், இந்த வாரம் தான் இப்போ தான் 156 வாரமே வருது. இந்த வாரம் தான். சரிங்களா? ஸோ இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வந்து 157வது வாரம்.
இந்த வாரம் வந்து 156வது வாரம். ஸோ கரெக்டாக வந்து அந்த 156 வாரம் வந்து இப்போ தான் வருது. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஹிஸ்ட்ரி பிரகாரம் நம்ம பார்க்கும்பொழுது ஆர்டி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நான் என்ன இங்கே ஹிஸ்ட்ரி ஷோ பண்ணுதோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அதே மாதிரி பிடிசியும் வந்து இந்த இண்டிகேட்டர் வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, பட் இந்த இண்டிகேட்டர் வந்து பிடிசிக்கு வந்து ஓரளவு நமக்கு அந்த டாப் வந்து ஓரளவுக்கு நமக்கு காட்டுது, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றது, சரிங்களா? ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.